அந்த பேர் கௌரவம்லாம் எதுவும் வேண்டாம் தானா. நீ அந்த காம்படிஷன்ல ஜெயிக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும். நான் ஓனரா இருக்கலாம் ஆசைப்படல. நீ காம்படிஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லாம விளையாடணும், ஜெயிக்கணும். அதுக்காக உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பை நீ விட போறியா? முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. இங்க பாரு கதிர், எனக்காக நீ எதுவும் பண்ண தேவையில்ல. தானா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. நீ எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கல. சார் மன்னிச்சிருங்க, கதிர் ஏதோ தெரியாம இப்படி எல்லாம் பண்ணிட்டாரு. கொஞ்சம் எமோஷனலா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. நீங்க அதை எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. இப்போ நீங்க எனக்கு எந்த பணமும் தர வேண்டாம். கதிர் கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் அமௌண்ட் 5 லட்சத்தை நாங்க ஒரு வாரத்துல உங்களுக்கு கொடுத்துறோம் சார். நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன? வேண்டாம் கதிர், நீ பேசாம இரு. சார் கண்டிப்பா உங்க பணத்தை ஒரு வாரத்துல கொடுத்துடுறோம் சார். வா கதிர் போலாம். வா. சாரி அசோக், அவங்க கொஞ்சம் டைம் கேட்குறாங்க. பரவாயில்ல சார், இனி இங்க பார்ட்னரோட நினைப்புல வரமாட்டேன் சார். ஐயோ அசோக், கோவப்படாதீங்க. நான் கோவத்துல சொல்லல சார், சந்தோஷமா தான் சொல்றேன். கண்டிப்பா கதிரோட வைஃப் ஒரு வாரத்துல அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் கிடைச்சிடும் சார். எப்படி அசோக் இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை இப்பதான் சார் என் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். கண்டிப்பா அவங்க பணம் கொடுத்துருவாங்க. இனிமே நாங்க வர வேண்டிய வேலை இருக்காது சார். நான் வரேன் சார். தேங்க்யூ. சரி. ஐயோ, இவங்க 2 பேரும் இங்க என்ன பண்றாங்க? சார், குடோனை கொளுத்தினவங்களை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா சார்? விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு தொழில் எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா? அப்படியெல்லாம் யாரும் இல்லை சார். என் ஃபீல்டில் இருக்கிற எல்லாருமே எனக்கு வேண்டப்பட்டவங்க தான் சார். சார், இது பிசினஸ்க்காக பண்ண மாதிரி இல்ல சார். பர்சனலா எங்களை பழி வாங்க யாரோ இப்படி பண்றாங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? சார், எங்க குடும்பத்துக்கு ஆகாதவங்கன்னு சில பேர் இருக்காங்க சார். அது யாருன்னு நாங்க சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. அந்த ஆள்கிட்டயும் நீங்க விசாரிச்சா உங்களுக்கு உண்மை தெரியும் சார். சரியான எவிடன்ஸ் இல்லாம சந்தேகத்தை வச்சு நாங்க எதுவும் பண்ண முடியாது. அங்க கொளுத்த வந்த ஆளோட முகத்தை பாத்தீங்களா? சார், ஒரு 2 பேர் முகத்தை மட்டும் பார்த்தோம் சார். ஆனா ஒரு ஆள் மட்டும் முகமூடி போட்டிருந்தான். நல்ல வேலை, நம்ம முகத்தை இவங்க பார்க்கல. அநேகமா அந்த ஆளு தான் குடோனை எரிக்கிறதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கணும். சார், எங்களுக்கு தெரிஞ்ச ஆளா கூட இருக்கலாம் சார். அதனாலதான் அந்த ஆளு முகமூடி போட்டிருந்தான். இவன் என்ன போலீஸ்காரங்க மாதிரி சரியா யோசிக்கிறா? ஆனா அந்த முகமூடி போட்ட ஆளை கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு சார். என்ன வழி? அந்த ஆளை திரும்ப பார்த்தா ஏதாவது அடையாளம் தெரியணும்னு அவன் கையில ஒரு கட்டையால சூடு வச்சேன். அந்த காயம் கண்டிப்பா அவன் கையில இருக்கும். எப்பா, நான் கூட அந்த நேரத்தில் இவன் ஏதோ கோவத்தில் தான் பண்ணியிருப்பான்னு நினச்சேன். என்னை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மார்க்கை போட்டு விட்டியா? புவனேஸ்வரி சொன்ன மாதிரி இவள் பயங்கரமான டேஞ்சர் தான். அவங்க சொன்ன மாதிரி முதல்ல இவளை நாட்டை விட்டே விரட்டணும். அந்த ஆளுங்க வெளியே கொளுத்துனானுங்க. தீ வந்து உள்ள பரவல, அதனால மெட்டீரியல்ஸ்க்கு எதுவும் ஆகல. ஆனா திரும்ப அவங்க இந்த மாதிரி எப்ப வேணாலும் பண்ணலாம் சார். அதுக்குள்ள அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுங்க சார். அன்னைக்கு நைட்டு ரோந்து போனப்ப கூட சந்தேகப்படுற மாதிரி இருந்த சில பேரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிச்சு தான் அனுப்பணும். ஈவினிங் எல்லாரையும் ஐடென்டி பேரேடுக்கு வர சொல்றேன். அதுல உங்க கடையை கொளுத்தின ஆள் யாராவது இருக்கானான்னு பார்த்து சொல்லுங்க. சரிங்க சார். அதுல அந்த ஆள் இருந்தா அதுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க சார். ஐயோ, இது வேறையா? இந்த முட்டா பசங்க நீ போலீஸ் கிட்ட மாட்டானுங்க போல இருக்க. அவனுங்க என்ன போட்டு கொடுத்துட்டா இந்த தழும்பை வச்சு என்ன கண்டுபிடிச்சிருவாங்களே. அப்புறம் நம்ம பொண்ணு கல்யாணம் எப்படி நடக்கும்? இந்த புவனேஸ்வரி பேச்சை கேட்டு தான் அன்னைக்கு போய் கொடுத்துனோம். கடைசியில் நானே மாட்டிக்குவேன் போல இருக்கேன். அன்னைக்கு இருந்த ஆளுங்களை பார்த்தா
நீங்க அடையாளம் சொல்லிடுவீங்கல்ல? அந்த முகமுடி போட்ட ஆளை தவிர மற்றவங்க முகத்தை நல்லாவே பார்த்தோம் சார். கண்டிப்பா எங்களால அடையாளம் சொல்ல முடியும் சார். இப்போ என்னதான் பண்றது? வேற வழியே இல்லை. திரும்பவும் அந்த பிசாசு காலில் தான் போய் விழணும். ச்சே, புவனேஸ்வரிக்கிட்டே போய் நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்போம். அவளோட ஆளுங்க மாட்டினா புவனேஸ்வரி தான் கண்டிப்பாக மாட்டுவா. அதனால அவள் என்னை காப்பாற்றுறதுக்கு யோசனை சொல்லுவாள். ஐயோ, நான் ஈவினிங் ஐடென்டி பேரடுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு சொல்றேன். நீங்க வந்து அடையாளம் காட்டுங்க. ஓகேவா? இதுக்கு காரணமானவங்களை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க சார். ஓகே சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்கள் வரோம் சார். தேங்க்யூ சார். ஓகே. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லம்மா, என் விசிட்டிங் கார்டு உனக்கு தேவைப்படும்னு. இன்னைக்கு தேவைப்பட்டுச்சு பாத்தியா? ஏமா ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன விஷயம் சொல்லுமா? உங்க டீல் எனக்கு ஓகே சார். எங்க எங்க திரும்ப சொல்லு. நீங்க அன்னைக்கு சொன்னது எனக்கு ஓகே சார். உங்க பொண்ணு ஜெனிஃபருக்காக நான் விட்டு கொடுக்கிறேன் சார். எனக்கு கொடுக்கறதா சொன்ன 10 லட்சத்தை மட்டும் எனக்கு கொடுங்க சார். என்னம்மா, பேட்மிண்டன் தான் உன் லட்சியம், அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன, இன்னைக்கு பணத்துக்காக இப்படி பேசுற? நீங்க தானே சார் அன்னைக்கு சொன்னீங்க, கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறை கொடுத்திருப்பாரு, அதை நிறைவேற்றுறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிறத கொடுக்கணும்னு. என்கிட்ட இருக்கிற ஒன்னே ஒண்ணுனா அது என் திறமையும் வெற்றியும் தான். அது உங்க பொண்ணுக்காக நான் விட்டு கொடுக்கிறேன் சார். உங்களுக்கு ஓகேவா சார்? எனக்கு ஓகேம்மா. எனக்கு என் பொண்ணு ஜெயிக்கணும், அவ்வளவுதான் என் ஆசை. ஆனா அன்னைக்கு முடியாதுன்னு சொன்ன நீ இன்னைக்கு ஏம்மா ஒத்துக்கிட்ட? சொல்லக்கூடாத பர்சனல்லாம் வேண்டாமா? சார், என் ஹஸ்பண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. அதுக்காக தான். உங்களுக்கு விளையாட விருப்பம் இல்லைன்னா நீங்க வாங்கின 4 லட்சம் ரூபாயும் பிளஸ் பெனால்டி 1 லேக் டோட்டலா சேர்த்து 5 லேக்ஸ் கொடுத்துட்டு போய்கிட்டே இருங்க. ஒருவேளை உங்களால கொடுக்க முடியலன்னா நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும். இவருதான் உங்களுக்கு கோச். உங்க ஷேர் அந்த பேலன்ஸ் 5 லட்சத்தை எப்படியாவது கொடுத்து என்ன சேவ் பண்ணுங்க கதிர். அந்த 5 லட்சம் பணத்தை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ரெடி பண்ணணும். உனக்கு ஏதோ பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி ஓனர் கிட்ட பணத்தை கேட்டிருக்கான். மனைவிக்காக ஒரு புருஷன் எதை வேணாலும் விட்டு கொடுப்பா சார். ஆனா என் கதிர் எனக்காக அவன் சுயமரியாதையை கூட விட்டு கொடுக்க ரெடி ஆயிட்டான். அதுக்கு முன்னாடி என் வெற்றியை விட்டு கொடுக்கறது எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல சார். அதான் அவனுக்காக ஜெனிஃபர் கிட்ட விட்டு கொடுக்கறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அன்னைக்கு நீ பேசும்போது உன் அப்பாவுக்கு நீ ஒரு நல்ல பொண்ணு நினைச்சம்மா. ஆனா இன்னைக்கு சொல்றம்மா, நீ உன் ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல மனைவி. இப்படி ஒரு மனைவி கிடைக்க உன் ஹஸ்பண்ட் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? சார், எனக்கு எப்போ 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும்? பணம் கொடுக்கறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. அதுக்கு ஒரு
அக்ரிமெண்ட்ல நீ சைன் பண்ணணும். சார் சைன் எல்லாம் எதுக்கு சார்? பயப்படாதம்மா, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். நீ இன்னைக்கே ஒரு 5 lakhs வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பேலன்ஸ் 5 lakhs வாங்கிக்கோ. அப்புறம் நான் வந்து சில விஷயங்கள் சொல்லுவேன், அதை நீ தட்டாம செய்யணும். என்ன சார் செய்யணும்? எதுக்கு சார் புதிர் போடுறீங்க? அம்மா, புதிர்லாம் இல்லைம்மா. நான் அந்த ஸ்பான்சர் தாம்சன் மாதிரி எல்லாம் கிடையாது. என் இன்டென்ஷன்லாம் என் பொண்ணு ஜெயிக்கணும், அவ்வளோதானே தவிர நான் அவங்கள மாதிரி டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேம்மா. ஓகே சார். ஒரு நிமிஷம் இருமா. இந்தாம்மா, இதுல 5 லட்சம் ரூபா இருக்குமா. அம்மா, நீ வாக்கு மாற மாட்டால? நான் என் உயிரே போனாலும் வாக்கு மாற மாட்டேன். என்ன, நான் ரகுராமோட பொண்ணு சார். ரகுராம் எங்கேயோ கேள்விப்பட்ட பேரா இருக்கேம்மா. நீ எந்த ரகுராம் பொண்ணுமா? இந்த ஊர்ல பஞ்சாயத்து தலைவரா இருக்காரே ரகுராம், அவரோட பொண்ணுதான் சார் நான். என்னம்மா சொல்ற? அவருடைய பொண்ணா நீ? உனக்கேம்மா பண பிரச்சனை? நமக்கு பிரியப்பட்டவங்களுக்காக இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறேன் சார். அதனால அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல சார். நாமளே நம்ம சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்படி நிக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வரும் சார். அந்த மாதிரி தான் இது. ஓகேம்மா, இனிமே எனக்கு உன் மேல எந்தவித சந்தேகமும் இல்லை. நீ ரகுராம் பொண்ணுங்கிறப்போ கண்டிப்பா வாக்கு தவற மாட்ட. இனிமே எதுக்குமா அக்ரிமெண்ட் எல்லாம்? அதெல்லாம் தேவையில்லைம்மா. உன் மேல 100% எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. சரிங்க சார். இந்த 5 லட்சத்தை நான் வாங்கிக்கிறேன். நான் உங்க பொண்ணுக்கு விட்டு கொடுத்து அவளை ஜெயிக்க வச்சு பேலன்ஸ் 5 லட்சத்தை வாங்கிக்கிறேன். சரிம்மா, இந்தா. ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன். என்னம்மா, எப்படியோ உன் ஆசையை நிறைவேற்றிட்டேன். ஓகே தானே? தேங்க்ஸ் பா. சீனு, டீ காஃபி ஏதாவது வேணுமா? வேணாண்டி பொண்டாட்டி. பிஸியா இருக்கியா? ஏய், ஸ்கூல் யூனிஃபார்மோட ஆர்டர் எடுத்திருந்தோம்ல, அதோட கணக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுதா? இன்னைக்கு யூனிஃபார்ம் எல்லாமே ரெடியாகி வந்துருச்சு. டெலிவரி கொடுத்துடலாம். இத சரியா பண்ணிட்டோம்னா இன்னும் நிறைய ஸ்கூல்ல இருந்து நமக்கு ஆர்டர் கிடைக்கும். அதான் சில ஸ்கூல்ஸ்ல பேசியிருக்கோம்ல, கண்டிப்பா கிடைச்சிரும். அதே மாதிரி டெய்லர்ஸையும் நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணா இன்னும் நமக்கு ப்ராஃபிட் வரும். நம்மளோட பிசினஸும் டெவலப் ஆகும். நிறைய டெய்லர்ஸ்க்கு வேலை கொடுத்த மாதிரியும் இருக்கும். நல்ல ஐடியா தான் மாயா. நம்ம மட்டும் நல்லா இருக்கிறத விட மத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்ல, நல்ல விஷயம் தான். நம்ம ஒரு ஃபீல்டுல டெவலப் ஆகுறப்போ நம்ம மட்டும் முன்னேறி போகணும்னு நினைச்சா அது ரொம்ப நாள் நிலைக்காது சீனு. நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் லைஃப்ல முன்னேறணும்னு நினைக்கணும். அப்பதான் நம்ம கூடயும் கஷ்டம்னு வரும்போது 4 பேர் இருப்பாங்க. மத்தவங்கள பத்தி எல்லாம் நல்லா யோசிக்கிற, ஆனா புருஷனை பத்தி மட்டும் யோசிக்கவே மாட்டேன்றேடி பொண்டாட்டி. உன்னை பத்தி நான் அப்படி என்ன யோசிக்கல. பர்த்டே அன்னைக்கு கேக்க வாங்கிட்டு அதை வெட்டாம வேடிக்கை மட்டும் பாக்குற மாதிரி இருக்கு நம்ம நிலைமை. எதை பத்திடா சொல்ற? கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியது எதுவுமே தான் நமக்கு நடக்கலையே. ஹோ, சார் அங்க வரீங்க. ஆமா, அத பத்தி தான் நீ கண்டுக்கவே மாட்டேங்கிறியே. இங்க வா. ஏய், என்னடி பொண்டாட்டி அடிக்கிற? அது நடக்காம இருக்கிறதுக்கு நான் காரணங்கிற மாதிரியே பேசுறேன். 2 தடவை நான் ஓகே சொல்லி அதுக்கு அரேஞ்ச் பண்ணோம்ல. முத தடவை நீ வந்து நல்லா படுத்து தூங்கிட்ட. அது என்ன அறியாம நடந்துருச்சு. 2வது தடவை உங்க அம்மாவுக்கு அடிபட்டுருச்சுன்னு வேண்டான்னு சொல்லிட்ட.
அந்த நேரத்துல எனக்கு மனசு வரல. அப்புறம் ஏன் ஏதோ என் மேல தப்புங்கிற மாதிரியே நீ பேசுற? ஏய் சச்சா, நான் உன் மேல தப்புன்னு சொல்லல. ஆனா ரொம்ப தள்ளி போட்டுட்டே போறோமே, அதான். இந்த வீட்ல நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் அதை தடுக்கிற மாதிரி ஏதாவது நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒண்ணு உன் அம்மாவுக்கு ஏதாவது ஆகும், இல்ல வேற ஏதாவது பிரச்சனை வரும். கடவுளே இதை தள்ளி போடுறாரு போல. கடவுளுக்கு என்ன, நம்மள பிரிச்சு வைக்கிறதா வேலையா? நம்ம தான் அதை ஆரம்பிச்சு வைக்கணும். ஃபர்ஸ்ட் நைட் நடக்கவே இவ்வளோ லேட் ஆச்சுன்னா அப்புறம் நம்ம தாத்தா பாட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் குழந்தையே பிறக்கும். நாம இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காதுடா. அப்ப நாம வேற என்ன பண்ணணும்னு சொல்ற? ஆ, நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் ஹனிமூனுக்குன்னு எங்கேயும் போகல. ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது போலாமா? ஏய் சூப்பர் ஐடியா. ஊட்டில என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. ஹில்ஸ் மேல தனியா நல்ல வியூவோட சூப்பரா இருக்கும். அங்க போலாமா? ஓகே போலாம். சரி சரி, நீ கிளம்பு. ஏய் இப்பவே வா. பாரு, ஒரு விஷயத்தை யோசிச்சா உடனே பண்ணிடணும் பொண்டாட்டி. தள்ளி போட்டா ஏதாவது காரணம் வந்துகிட்டே இருக்கும். நான் கடைக்கு ஃபோன் பண்ணி 2 நாள் வரமாட்டேன்னு சொல்லிடுறேன். மேனேஜரை எல்லா ஒர்க்கையும் பார்க்க சொல்லிடுறேன். நாம இப்ப உடனே கிளம்பலாம். கிளம்பு. ஹே நிஜமா தான் சொல்றியா? வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்களேடா. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன். நீ போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி கொண்டு வா. போ போ போ. அண்ணி, அங்க பாருங்க, 2 பேரும் பேக்கோட வராங்க. என்னடா சீனு, பையோட வர? எங்க போற? அம்மா, நானும் மாயாவும் ஒரு 2 நாள் வெளியூர் போறோம்மா. என்னது, நீயும் அவளுமா? எங்க போறீங்க? ஊட்டிக்குமா. என்னடா சீனு, திடீர்னு ஊட்டிக்கு போறீங்க? அது அப்பா, அது டெக்ஸ்டைல் ஓனர்ஸ் எல்லாருக்குமே ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்குது, அங்க போறோம். என்னது, ஊட்டிக்கு கான்ஃபரன்ஸ்க்கு போறீங்களா? ஏன் ஊட்டினா மீட்டிங் வைக்க மாட்டாங்களா? என்னடா சீனு, திடீர்னு வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க? அம்மா, முன்னாடியே சொல்லியிருந்தாங்கம்மா, நான் தான் மறந்துட்டேன். நான் உடனே கிளம்பணும், நாங்க போயிட்டு வந்துடுறோம்மா. டேய், அண்ணன் வேற இப்ப வீட்ல இல்ல, சொல்லாம கொள்ளாம நீ பாட்டுக்கு போறேன்னு சொல்ற? பத்மா, அவங்க வேலை விஷயமா தானே போறாங்க. ரகு கிட்ட நான் சொல்லிக்கிறேன், அவங்க போகட்டும். ஏய், அதுக்கு நீ மட்டும் போக வேண்டியதானே? இவளை எது கூட்டிட்டு போயிட்டு இருக்க? அம்மா, மாயாவும் இப்ப என் கடையில பார்ட்னர் தானம்மா. அதுவும் இல்லாம அங்க ஃபாரின்ல இருந்தெல்லாம் ஆளுங்க வருவாங்களாம். மாயா இருந்தா கொஞ்சம் உதவியா இருக்கும்ல, அதான். நல்ல விஷயம் தான்டா, 2 பேரும் போயிட்டு வாங்க. சரி, எதுல போறீங்க? பஸ்ல தான் மாமா. டேய், பஸ்ல எல்லாம் எதுக்குடா? அதான் நம்ம கார் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போடா, அதான் நல்லா வசதியா இருக்கும். அண்ணி, இவங்க வேலை விஷயமா போற மாதிரி தெரியல. நமக்கு தெரியாம அங்க போய் ஃபர்ஸ்ட் நைட் நடத்தலான்னு பாக்குறாங்க போல. அப்படி மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள பிரிக்கவே முடியாது அண்ணி. அப்ப அதுக்கு தான் போறாங்களா? ஆமா அண்ணி, இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா சாருவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அதுக்கப்புறம் லிங்கம் மாமா கொடுத்த 100 பவுன் நகைய நீங்க திருப்பி கொடுத்துட வேண்டியதுதான். ஐயோ, நீ வேற அதையே சொல்லிட்டு இருக்காத. சரிப்பா, டைம் ஆகுது. இப்ப கிளம்புனாதான் ஈவினிங்குள்ள ஹில்ஸ் மேல ஏற முடியும். நாங்க கிளம்புறோம். சரிங்க மாமா, நாங்க மாமா கிளம்புறோம். நாங்க கிளம்புறோம் மாமா. சரிம்மா, பத்திரமா போயிட்டு வாங்க. கிளம்புறோம் பாட்டி, கிளம்புறோமா? போயிட்டு வாங்க. சீனு இரு, என்னம்மா? ஒரு நிமிஷம் இரு, வரேன். எங்க போறாங்க இவங்க? இப்ப பாரு, உன் அம்மா புதுசா ஒரு பிளான் போடுவாங்க. ஏய், அதெல்லாம் இருக்காது. நம்மள சாமி கும்பிட்டு போக சொல்லுவாங்க. ஏய், நீ என்ன கையில பேக்கோட வர்ற? இது என்னோடது, இது உங்களோடது. 2 பேர் ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சிட்டேன். எதுக்கு? நாமளும் அவங்களோட சேர்ந்து ஊட்டிக்கு போலாங்க.
ஏண்டி அவங்க மீட்டிங் போறாங்க, அவங்க கூட நம்ம எதுக்கு போகணும்? ஏங்க நாமளும் எவ்வளவு நாள் தான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க முடியும்? இத்தனை வருஷத்துல இதோ இங்க இருக்கிற ஊட்டியை கூட நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. நேர்ல போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலாமே. வாங்க எல்லாரும் போலாம். ஏய் அம்மா நாங்க வேலை விஷயமா போறோமா? சரிடா, அங்க போய் ஒரு பெரிய வீடா எடுத்துக்கலாம். நீங்க மீட்டிங் போறப்போ நாங்க ஊரை சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் ஒன்னா தங்கிட்டு ஒன்னாவே திரும்பி வந்துடலாம். அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் இவ எதுக்கு போறா? பத்மா, சும்மா தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்காத. அவங்க தனியா போயிட்டு வரட்டும். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்கட்டும். நம்ம பாதி வாழ்க்கை முடிஞ்சது. இது வரைக்கும் எங்கேயுமே போனதில்ல. இப்ப போயிட்டு வரலாமே. ஏய் அதுக்காக ஏய் நீ என்னடி பேக்கோட வர்ற? நம்ம பேக்கையும் எடுத்துட்டு வந்துட்டேங்க. நாமளும் போகலாம். ஐயோ அத்தை, என்ன பிசினஸ் டூரை ஃபேமிலி டூர் ஆக்கிட்டு இருக்கீங்க? ஹே சீனு, நாங்களும் வரமே. எல்லாரும் சேர்ந்தே போலாம். என்ன விளையாடிட்டு இருக்கியா? என்னங்க நீங்களும் என்ன எங்கேயுமே கூட்டிட்டு போறதில்ல. இந்த பணத்தை கொண்டு போய் உன் பார்ட்னர் கிட்ட கொடுத்துடலாம் வா. என்ன விளையாடுறியா? என்னாச்சு? முதல்ல இந்த பணத்தை ஸ்பான்சர் கிட்ட கொண்டு போய் கொடுத்து நீ போட்ட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடலாம். உன் ஏஜென்சிக்கு இன்னும் 2 நாள்ல நான் பணத்தை கொடுத்துடுறேன்னு சொல்லியிருக்கேன். முதல்ல அதுதான் முக்கியம். இல்லதானா, எனக்கு இப்ப அந்த ஏஜென்சி எல்லாம் முக்கியம் இல்ல. நீ நல்லபடியா விளையாடணும், ஜெயிக்கணும். அதுதான் இப்ப எனக்கு முக்கியம். அதெல்லாம் வேண்டாம் கதிர், நம்ம ஏஜென்சிக்கே கட்டலாம்.